Hi all, this is Dinesh from GD Automotives. Welcome back to the channel. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும், நம்ம வந்து ரேரான கார்ஸோட ரிவ்யூ எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதேமாதிரி மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்ம பண்ணியிருக்கிறதும் நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கும் ரொம்பவே ஒரு யூனிக்கான வண்டி, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான வண்டி. நான் எப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்குள்ள ஒரு 5 சீரிஸ் ஆகட்டும், ஒரு ஆடியில் இருக்கிற வண்டிங்களாகட்டும், ஒரு ப்ரீமியமான வண்டி இருக்கிற அளவுக்கு வந்து 2000ஸ்லேயே வந்து ஒரு வண்டி ஒன்று இருக்குது. ஸோ அந்த வண்டியோட ரிவ்யூ நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம். இப்போது உள்ள காலகட்டத்தில் பெட்ரோல் செக்மெண்ட் பார்த்திங்கன்னா 1.2 லிட்டர் தான், அதுக்கு மேலே வந்து வண்டியே கிடையாது. டீசலில் வந்து 1.5 முடியுது. ஆனால் நான் அந்த காலத்துலேயே வந்து 2 லிட்டரில் ஒரு பெட்ரோல் இருந்திருக்கு. ரொம்பவே ஸ்போர்ட்டியான நேச்சர் உள்ள வண்டி. ஹேண்ட்லிங் ஆகட்டும், பில்டு குவாலிட்டி ஆகட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிலேபிளான வண்டி. அந்த வண்டியை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிட்சுபிஷிக்கும் எனக்கும் உள்ள கனெக்ட் பண்ணி நான் சொல்கிறேன். அதுவும் எக்ஸ்பெஷலி சீடியா பற்றி சொல்கிறேன். சீடியா வந்து 2008 லான்ச் பண்ணுறாங்க. அப்போ வந்து இன்டர்நெட்லாம் அந்தளவுக்கு கிடையாது, எல்லாருக்கிட்டுமே ஆண்ட்ராய்ட் மொபைல் கூட கிடையாது. அப்போ நார்மல் ஃபோன் தான் இருக்கும். அப்போது வந்து நம்ம காரை பற்றி சர்ச் பண்ணணும் அப்படின்னா, காரை பற்றி பைக் பற்றி சர்ச் பண்ணணும்னா நமக்கு மேகசின்ஸ் கிடைக்கும். மேகசின்ஸில் ஆட்டோ கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அது வந்து எல்லாராலும் அஃபோர்ட் பண்ண முடியாது, அப்போவே அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அப்படி வந்து நான் வந்து கொஞ்சம் என்கிட்ட காசு கிடைக்கும் போது நான் ஆட்டோ கார்டு வாங்கி நான் பார்ப்பேன். அப்படி ஒரு வாட்டி நான் ஆட்டோ கார்டு வாங்கும்போது 2009 10 வந்து சீடியா வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சீடியா மட்டும் இல்லை, மற்ற காசுமே மிட்சுபிஷியில் பஜேரோ அப்புறம் வந்து லான்சர்லாம் இருந்தது. ஆனால் சீடியா வந்து எனக்கு ரொம்பவே கவர்ந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அதோட லுக்ஸ் ஆகட்டும், அதில் வந்து ஒரு ஸ்டிக்கரிங் ஜாப் பண்ணியிருப்பாங்க. சைடுலேருந்து பார்த்தீங்கன்னா, சைட் ப்ரொஃபைலில் அதோட எல்லோ கலரில் ரெட் அண்ட் ஒயிட்டில் வந்து ஒரு ஸ்டிக்கரிங் ஜாப் இருக்கும். அது வந்து அந்த புக்குலேயே இருந்த எல்லா காரோட இந்த கார் வந்து ஒரு ஐகானிக்காக இருந்தது. ஸோ அதனாலேயே வந்து எனக்கு அப்போத்துலேருந்து மிட்சுபிஷி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆச்சு. அந்த பீரியடில் தான் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் டோக்கியோ ட்ரிஃப்ட்டு அந்த மாதிரி டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்த கார் தான் மெயினாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 பார்ட்லையுமே சரி, செகண்ட் பார்ட்லையும் தேர்ட் பார்ட்லையுமே. ஸோ அப்போத்துலேருந்து இந்த வண்டி வந்து எனக்கு வந்து ஒரு கனெக்ட். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து அதை பற்றி அந்தளவுக்கு தெரியாது. அந்த கார் தான் வந்து அது ஈவோ, அந்த இன்ஜின் செக்மெண்ட்டு, அந்த சேசிஸ் எல்லாமே ஒன்று தான். பட் ஆனால் இந்த இன்ஜின் இந்தியாவுக்கு வரும்போது டீட்யூன் பண்ணி இந்தியாவுக்குள்ளே வந்தது. சரி வாங்க, இப்போ நம்ம வண்டியை பற்றி பார்க்கலாம். இப்போது நம்ம இன்ஜின் ரூம் பார்க்கலாம். இது வந்து ஒரு கையில் சத்தியமாக தூக்க முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குது. 2 கையில் தான் தூக்கணும். இது டேம்பிங் நம்ம இதுலையுமே பண்ணியிருக்கோம். இது எதுக்காகன்னா ஹீட்டுக்காக தான், எஸ்பெஷலி நம்ம பெயிண்ட் ஜாப் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் பர்பஸ்க்காக தான் பண்ணியிருந்தேன். பெருசாக நாய்ஸ் வராது டீசல் இன்ஜின் அளவுக்கு. இது 2 லிட்டர் பெட்ரோல் தானே, அதனால் இருந்தாலும் ஹீட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம டேம்பிங் பண்ணியிருக்கோம். 16 வோல்ட் செட்டப் இது. இதோட பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 116 bhpயும் 175 Nm ஆஃப் டார்க் இது ப்ரொடியூஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப மெக்கானிக்கல் ஓரியன்டான கார் தான், ரொம்ப சென்சாரோ அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் கிடையாது. டோட்டல் பாடி ஒயர்டில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப மெக்கானிக்கல் வைஸ் தான் இருக்குது. அதர்வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வைஸ் எல்லாம் எதுவும் கிடையாது வண்டியில். இது பியூர்லி மெக்கானிக். இங்கே ஒரு பேஜிங் வந்து பாருங்கள். இந்த பேஜிங் பாருங்கள், மேட் இன் தாய்வான் சொல்லிட்டு இருக்குது. இது வண்டியோட மேனுஃபேக்சரிங் எங்கே பண்ணாங்கன்றது காட்டுது. அதே மாதிரி சீடியா ஸ்போர்ட்ஸ் பேஜிங் வந்து இங்கே வந்துடுது உங்களுக்கு. இப்போ நம்ம இன்ஜின் செக்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டைப் 1ஓட நம்ம ஏர் வெண்ட் இது. ஏன்னா டைப் 2வில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் வெண்ட்டோட இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா டைப் 1ல் வந்து இது ஓப்பன்லாம் இருந்தது. ஏன்னா இது வந்து டைப் 2, வண்டி வந்து டைப் 2. டைப் 1ல் வந்து பார்த்திங்கன்னா இது ஓப்பன் இருந்தது. இந்த ஏர் வெண்ட் இருக்குது இல்லையா, இந்த நம்ம ஏர் ஃபில்டரோடது இங்கே க்ளோஸில் இருந்தது. ஏன்னா வந்து அப்போது ஏர் உள்ளே போகக்கூடாது, டஸ்ட் உள்ளே போகக்கூடாது சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து டைப் 1ஓடது நம்ம வாங்கி போட்டிருக்கோம், ஃப்ளோ நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. ரெண்டாவது வந்து இந்த இடம் பாருங்கள், த்ராட்டல் பாடிலாம் பாருங்கள், மேனுவல் தான், சென்சார் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. த்ராட்டல் பாடி இங்கே இருக்குது பாருங்கள். இது பவர் ஸ்டீரிங் ஃப்ளூயிடு. இதே மாதிரி பாருங்கள், இது எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். நல்லா வந்து ஒரு 2 லிட்டர் இன்ஜின், இது நல்ல ஸ்பேஸ் இருக்குது, ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் அதையுமே உங்களுக்கு காட்டுறேன்.
இது ரொம்ப மெக்கானிக்கலான வண்டி தான், பெரிய வண்டி, ஒரு 2 லிட்டர் இருக்குது, ரொம்ப சென்சார் ஓரியன்டான வண்டிலாம் கிடையாது. இது ஃபுல் ஆஃப் பியூர்லி மெக்கானிக்கல் தான். இது நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் 2 லிட்டர். அப்போ பாருங்கள் ரிலேபிள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் எல்லா வீடியோ சொல்லியிருக்கேன், இன்ஜின் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய பிக்கரான இன்ஜினுக்கு நம்ம ரொம்ப ரெவ் பண்ணி நம்ம வந்து அதை ஸ்ட்ரெயின் பண்ணுறதோ, 1 லிட்டரை வந்து நம்ம டர்போ போட்டு ஓட்டுறதோ, அதெல்லாம் கண்டிப்பாக ரிலேபிளுக்கான ஒரு இதுதான், கேள்விக்குறி தான். ஆனால் பட் ஆனால் பெரிய இன்ஜின்ஸை நம்ம வந்து கம்மியான டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் கம்மியான பிஹெச்பி வச்சு ஓட்டும் போது கண்டிப்பாக வந்து லாங் டேர்மில் எந்த இஷ்யூஸுமே வராது. இது பாருங்கள், இது வந்து 2010 மாடலு, எனக்கு எப்படி இருக்குது பாருங்கள், குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதுதான், எந்த ஒரு ஆயில் லீக் ஆச்சிருக்கான்னு பாருங்கள், ஆயில் லீக்கோ எந்த பார்ட்ஸ் அது ரஸ்ட் ஆகிருக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. மிஷிபிஷியை பொறுத்த வரைக்கும் ரஸ்டிங் இஷ்யூவே வராது பாருங்கள். சரி, ஓகே, நம்ம போய்ட்டு இப்போ இன்டீரியர் பார்க்கலாம். இது பெருசாக நம்ம ஹெட்டெல்லாம் மைண்ட் பண்ணி வர வேண்டிய அவசியம் கிடையாது, ரொம்ப ஒரு லோயஸ்ட் லேங்லேயும் கிடையாது வண்டி. நம்ம இன்டீரியருக்குள்ளே இருக்கோம். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா வந்து அந்த பீரியட்லேயே பாருங்கள் எவ்வளோ ஸ்போர்ட்டியராக இருக்குது பாருங்கள். லக்ஸுரி, ஸ்போர்ட்டியருக்கு அந்த மாதிரி விஷயஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் வண்டி உள்ள வந்தோன்னே ஃபீல் பண்ணிவிடுங்க, இது வந்து நம்ம வந்து ஒரு நார்மலான கார் இருக்காது. ஏன்னா ஒரு இது குளோபலில் என்ன டிசைன்ஸோ, குளோபலில் என்ன எப்படி இருந்ததோ அது அப்படியே தான் இந்தியாவுக்கு வந்தது. மிஷிபிஷியை பொறுத்த வரைக்கும் அதுதான். குளோபலில் வந்து நீங்கள் லான்சர் எப்படி இருந்ததோ அதே கான்செப்ட் தான் வந்து இங்கேயுமே இருந்தது. இன்ஜின் மட்டும் தான் நம்ம டியூன் பண்ணியோ இன்ஜினை மட்டும் தான் மாற்றி கொடுத்துருந்தாங்க கண்டி. மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒன்று தான். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சேசிஸ் எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி தான் இது கிட்டத்தட்ட ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ண வண்டி, இது ரேலி சாம்பியன்ஷிப் பண்ண அடித்த வண்டி இது மிஷிபிஷியில். ஸோ அந்த வண்டியோட ஈவோட வேர்ஷன் தான் இது. இதில் எந்த ஒரு டேஷ்போர்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இங்கே பாருங்கள், அப்போவே பாருங்கள் கார்பன் ஃபினிஷில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா இருக்குது. இது ஏசி வெண்ட் இங்கே வருது, 4 ஏசி வெண்ட்ஸ் வருது. இங்கே ஒன்று 4மே இண்டிவிஜுவலாக நீங்கள் செப்பரேட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. சென்டரில் ஒரு கிளாக் ஒன்று வருது. செகண்ட் திங் பாருங்கள், இது வந்து நம்மளால் வந்து அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கணும், அந்த ஓல்டு ஃபீல் கொடுக்கணும், ரெட்டோட ஃபீல் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம வந்து இந்த சிஸ்டம் ஒன்று போட்டிருக்குது. ஆண்ட்ராய்டு கிடையாது, நார்மலாக வண்டியில் வர்றது தான் இது. ஏசி கண்ட்ரோல் சுவிட்சஸ் இங்கே வருது, மேனுவலி தான் இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு காயின் ட்ரே மாதிரி ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவர் சாக்கெட் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்லேயே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம மொபைல் சார்ஜர்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் திங் பாருங்கள், இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு தனியாக வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகுது. இது ஒரு பியானோ பிளாக் மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த ஸ்விட்சஸ் கூடமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இது வந்து இன்டீரியர் வந்து நம்ம அந்தளவுக்கு எதுவுமே பண்ணலை, ஓரளவுக்கு ஸ்டாக்காக இருக்கணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். இது ஸ்டேரிங் வீல் கூட என்ன நினைப்பீங்கன்னா இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் நினைப்பீங்க, கிடையாது. இது வரும்போதே வந்து ரேலி எடிஷனு. இது வந்து மோமோஸோட ஸ்டேரிங் வீல். இது ஃபேக்ட்ரியிலே வந்த ஸ்டேரிங் வீல். இது ஸ்போர்ட்டிவ் வெர்ஷன். இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டேரிங் வீல் ஃபேக்ட்ரியிலே வந்தது. இது மட்டும் நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணியிருக்கோம். டேஷ் கேம் போட்டிருக்கோம். ஸோ ஒரு 2010 வண்டி இது. இன்றைக்கி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம். ரூஃப் பாருங்கள், ரூஃப்மே வந்து அந்தளவுக்கு ஒரு அஜைலாக ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. ரொம்ப ரூஃப் வந்து கீழே இறங்குற மாதிரியோ அதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. அன்றைக்கி உள்ள குவாலிட்டி பார்த்திங்கன்னா பில்ட் டு லாஸ்ட் தான். அன்றைக்கி நம்ம எப்படி க்ரியேட் பண்ணாங்கன்னா, இதில் வந்து மற்ற கார்ஸ் இப்போ ஹோண்டா சுசுக்கியை விட மிட்சுபிஷி வந்து நிறையவே ஃபோக்கஸ் பண்ணாங்க. ரஸ்ட் ஆகக்கூடாது, பில்ட் டு லாஸ்ட்ன்ற விஷயத்தை வந்து ஜாப்பனீஸ் பிராண்டில் இவங்க 2 பேரை விட மிட்சுபிஷி வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு ஸ்டெப் மேலே சொல்லலாம். இவங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் மைலேஜ் ஓரியன்டான பிளான்ஸில் இருந்தாங்க. இப்போ ஹோண்டா சிட்டி வீடெக் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது கூட ஒரு தனி செக்மெண்ட், ஒரு நல்ல வண்டி அது. பட் ஆனால் ஹோண்டாவில் பார்த்திங்கன்னா 1.3 லிட்டர்லாம் இருந்தாங்க அதே செக்மெண்ட்டில். அதே மாதிரி இதில் சுசுக்கியில் பார்த்திங்கன்னா எஸ்ட்ரீம் இருந்தது, பலினோ இருந்தது, ஜிப்சி இருந்தது. இது எல்லாமே ஒரே இன்ஜின் செக்மெண்ட்டு. 1.3 எஸ்ட்ரீமோ ஜிப்சியும், பலினோ மட்டும் 1.6. ஸோ அது நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன் நான். பலினோ ஒன்று இருக்குது, நம்ம பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் வெர்ஷன். மிஷிபிஷியில் பார்த்திங்கன்னா ஒரு 7 வண்டி இருந்தது. அப்போது அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிஷிபிஷியில் ஒரு 7 வண்டி. பஜ்ரோ ஸ்போர்ட்ஸு, அவுட்லாண்டரு, அப்புறம் பார்த்திங்கன்னா சிடியாவில் வந்து பெட்ரோல் மட்டும்தான் இருந்தது, டீசல் கிடையாது. லான்சரில் பார்த்திங்கன்னா 2 வேரியன்ட் இருந்தது, பெட்ரோல் ப்ளஸ் டீசல். இதில் ஹிட் ஆனது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஹிட் ஆனது 2 வண்டி தான். பஜ்ரோவும் லான்சர் டீசல் மட்டும் ரொம்பவே நல்லா ஹிட் ஆச்சு. மற்றெல்லாம் பெட்ரோல்ன்றதால அந்த பீரியடில் வாங்கலை. இன்றைக்கி கொடுத்தாங்கன்னா அதை லைக் பண்ணி எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியல. இந்த வண்டியை பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜ் உள்ளவங்க, டிரைவர் ஓரியன்டான கார்ஸ் ஹேண்ட்லிங் எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க இன்றைக்கி எடுக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அந்த 1 லிட்டரை வந்து டர்போ போட்டு ஓடுறதை விட அந்த காலகட்டத்திலே பாருங்கள், இது வந்து ஒரு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் 2 லிட்டர் பெட்ரோல் நல்லாயிருக்கு.
இப்போ நம்ம இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பவர் விண்டோ சுவிட்சஸ் இங்கே வருது. பவர் விண்டோ வந்து 4 டோருமே பவர் விண்டோ தான். சைல்ட் லாக் சிஸ்டம் இருக்குது, இதெல்லாமே வந்துடுது. அதே மாதிரி லைட்டோட அட்ஜஸ்ட் பண்ணுற சுவிட்சுமே இங்கே இருக்குது. மோட்டரைஸ் மிரர் தான் இது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேனுவலாக வந்து நம்ம வந்து ஜாஸ்டிக் இங்கே இருக்குது, இங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ளோ பாக்ஸ் வருது, நல்லாயிருக்கு. ஒரு சின்ன க்ளோ பாக்ஸ் இது பாருங்கள். அது இந்த குவாலிட்டி பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு திக்னஸாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் குவாலிட்டி. ஹேர் பேக் வந்துடும், 2 ஹேர் பேக் வந்துடும் இதுக்கு, ஓகேங்களா. இங்கே ஒன்று வருது, இங்கே ஒன்று வருது, ஸ்டேரிங் ஒன்று வருது. ஸோ 2010 ஆக்சுவலாக 2006 லான்ச் பண்ண வண்டி இது. இது 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 வந்து நம்ம கிட்ட இருக்குது 2010 மாடல். அப்போவே ஹேர் பேக் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஆம்ப்ரஸ்ட்டில் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. சின்ன ஒரு மொபைல் ட்ரே மாதிரி ஒன்று இருக்குது இதுலேயே. இது இல்லாமல் கீழே ஒரு நல்ல டீப்பரான ஒரு லென்த்தான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ சீட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டிருக்கோம். ஆனால் வந்து சீட்டோட இது பார்த்திங்கன்னா சேம் நம்ம ஓயில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி சீட் நம்ம பண்ணி போட்டிருக்கோம். ரூஃப் லைட்ஸ் ஒன்று வருது, ரூஃபில் லைட் ஒன்று வருது, இங்கே எதுவும் வரல. சென்டர் கேஸில் மட்டும் ஒன்று வருது. ஸ்பீக்கர்ஸ்மே நம்ம வந்து எதுவுமே பண்ணல. ஸ்பீக்கர் என்ன ஃபேக்ட்ரியில் தான் அந்த ஸ்பீக்கர் மட்டும் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ நல்ல ஸ்பேஷியஸான இருக்குது. எனக்கு என்னவோ இப்போ வந்து நான் இடுக்கட்டமாக இருக்க மாதிரி இல்லை, எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் நல்லா ஸ்பேஷியஸ் இருக்குது. அதேமாதிரி நான் இந்த ரெஸ்பெடல் பற்றி சொல்லியிருந்தேன், நான் போன வீடியோலாம் சொல்லியிருந்தேன். மிட்சுபிஷி வந்து இது ஒரு கிளவர் ப்ளே தான் இது சொல்லணும். ஏன்னா இப்போ உள்ள வண்டிங்களே இது இல்லை. ரெஸ்பெடல் வந்து இருக்குது, ஆனால் பட் ரொம்ப சின்னதாக வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ ஸ்பேஷஸாக எனக்கு இருக்குன்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள். நல்லா வந்து ஒரு ரெஸ்பெடல் நல்லா பெருசாக கொடுக்கணும். நீங்கள் வந்து கிளச்சையும் பிரேக் அளவுக்கு வந்து இவ்வளோன்னு கொடுத்தீங்கன்னா அது எப்படி ரெஸ்பெடல் ஆகும்? சரி வாங்க, இப்போ பின்னாடி போய் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பேக் சீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஹெட்டை மைண்ட் பண்ணி வரணும், ரொம்ப இல்லை. லான்சர் ஆளுக்கு இல்லை, கொஞ்சம் மைண்ட் பண்ணி வந்தால் போதும். உள்ள சீட்டிங் பொசிஷன் டாப் கிளாஸில் இருக்குது. இதை நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், குஷனிங் பாருங்கள், நல்ல ஒரு குஷனிங் ஃபீல் இருக்குது. உட்காந்தோடனே நம்ம கொஞ்சம் உள்ளே போய்ட்டோம், நல்லாயிருக்கு. நல்லா ஸ்பேஷஸாக இருக்குது. ஒரு 3 பேர் வந்து ரொம்ப தாராளமாக போகலாம். பாருங்கள், நானே வந்து ஒரு சீட்டில் இருக்கிறேன். இங்கே ஒரு பர்சன் உட்காரலாம், இங்கே ஒரு பர்சன் உட்காரலாம். இது ஒரு பெஞ்ச் சீட் கிடையாது, இது சோஃபா மாதிரி தான் இருக்குது. ஹெட்ரெஸ்ட் வராது, நல்லாயிருக்கு. ஆனால் ஹெட்ரெஸ்ட் தேவைப்படாது, நல்லாயிருக்கு இந்த வண்டியில். ஒரு குவாலிட்டி பாருங்கள், இதில் பாருங்கள், இங்கே கூட ஒரு லெதரைஸ்ட் வருது பாருங்கள். இந்த டோர் பீடிங்கில் இங்கே வந்து லெதர் ஃபினிஷில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது நல்லாயிருக்கு. இங்கே ஒரு குரோம் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. டோருமே நல்லா ஹெவி தான், நல்ல தட்டு இருக்குது. இங்கே ஒரு ஆஸ்ட்ரே இருக்குது. ஸோ ரொம்பவே ஒரு ஸ்பேஷியஸான கார் தான். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னேன் என்னென்னா மைலேஜ் மட்டும்தான். மற்றபடி எந்த ஒரு ட்ராபேக்குமே இந்த காரில் கிடையாது. இதில் வந்து பெருசாக வந்து நம்ம வந்து டெக் சிஸ்டம்ஸ்லாம் எதுவும் கிடையாது. டெக் ஓரியன்டாக பெரிய டிஸ்பிளேஸ் உள்ள ஸ்க்ரீன்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் இன்டர்நெட்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இன்ஜின் செக்மெண்ட்டுன்றது வந்து பண்ண முடியாது இல்லையா? நீங்கள் ஆக்சசரிஸ் கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்குள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்த வண்டிக்கு ஆட் பண்ணலாம் கரெக்டாக. பட் நான் வந்து அந்த காலத்தில் உள்ள இன்ஜின்ஸ் வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ இன்ஜின் ஓரியன்டாக நீங்கள் போகலாம். நீங்கள் டெக் சம்மந்தப்பட்டமாக நீங்கள் வந்து அதெல்லாம் ஈஸியாக போர் அடிச்சிடும் எல்லாருக்குமே. பட் ஒரு கார்னா ஃபன் டு ட்ரைவாக இருக்கணும், நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியில் இருக்கணும், நல்ல ஒரு சேஃப்டி ரேட்டிங்கில் இருக்கணும். மைலேஜ்ன்றது வந்து செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாங் டேர்ம் அந்த வண்டி வச்சுக்க போகிறோம் இல்லையா, நமக்கு சீக்கிரமாக வந்து அந்த வண்டி போர் அடிச்சிடக்கூடாது. அதனால் வந்து டெக் ஓரியன்டாக போகாமல் இன்ஜின் ஓரியன்டாக போனால் நல்லாயிருக்கும். இங்கே ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் வருது, இங்கே பாருங்கள். 2 சீட் பெல்ட் தான் கொடுத்துருக்காங்களா. ஆமாம், 2 சீட் பெல்ட் தான் வருது. பட் ஆனால் இங்கே ஒரு ஹேண்ட் ரெஸ்ட்டு ப்ளஸ் வந்து கப் ஹோல்டர்ஸும் இருக்குது. இது நல்லாவே இருக்குது. ரொம்ப குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணியிருக்கோம், சீட் பண்ணியிருக்கோம். ஆனால் பட் பார்த்தா குஷனிங் நல்லாயிருக்கு பாருங்கள். இன்றைக்கும் அந்த குஷனிங் ஃபீல் நல்லாயிருக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்டீரியர் பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். எக்ஸ்டீரியர் பொறுத்தவரைக்கும் நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம். ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து ஒரு டைப் 2 மாடல். டைப் 2ன்றதால உங்களுக்கு கிரில் தனியாக வந்துடும். டைப் 1 தான் உங்களுக்கு வந்து கிரில் வந்து பம்பரோட சேர்ந்து வரும். ஸோ இது வந்து டைப் 2 மாடலு. ஸோ இதோட டூம் பாருங்கள், இந்த ஹெட்லைட்டுமே நம்ம டல் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இந்த கவர் போட்டிருக்கோம், இந்த ஐ கவர் போட்டிருக்கோம் ரெண்டுத்துலையுமே. ப்ளஸ் வந்து நம்பர் பிளேட் வந்து நம்ம இங்கே சென்டராக இருக்கும் நம்ம இங்கே மாற்றிருக்கோம். அதே மாதிரி ஸ்கர்ட்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். சைட் ப்ரொஃபைல் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு லென்த்தரான வீல் பேஸ் உள்ள கார் இது. நல்ல லென்த்தாகவும் இருக்குது கார் இது பார்க்கவே.
ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ப்பான இது ஜஸ்ட் லைன்லாம் அதுமாரி ஒரு ஸ்லீக்கராக அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. இங்கே மட்டும்தான் 2 ஆர்ச் வருது. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று வருது, அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒரு டிசைன்ஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா நீட்டாக இருக்குது, நீட்டாக லென்த்தராக இருக்குது இந்த வண்டி. அதுமாதிரி நல்ல ஒரு வீல் பேஸ் அதிகம் இந்த வண்டிக்கு. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ் அளவுக்கு இது கம்மி கிடையாது. நம்ம லேண்ட்ஸாலுமே வந்து அதை ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபேக்ட்ரியில் வரது 13 இன்ச் தான் வரும். பழைய வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 13 இன்ச் 14 இன்ச் தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஒரு 15 or 16 போகிறது மச் பெட்டர். 16 கூட 2 ஹைட்டாக இருக்கும், 15 இஸ் பெட்டர். பட் நான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியிலே வந்து உங்களுக்கு 16 தான் வந்தது. இந்த அலைவிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேலிலலாம் இந்த அலைவெல்லாம் சேம் அலைவில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்போர்ட்டிவ் வெர்ஷனில் நம்மளுக்கு இது இந்த வண்டியிலே வந்திருக்கு. ஸோ இந்த அலைவில் ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே வந்து ஒரு கிளியரான இண்டிகேட்டர்ஸ் ஒன்று இருக்குது. டோர் ஹேண்டில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ரிப்பான ஒரு ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. பில்லர்ஸ் பாருங்கள். பில்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியானோ பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. ரூஃப்மே எந்த ஒரு சன் ரூஃப் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த டைமில். ஸோ நல்லா வந்து ரூஃப்மே எந்த ரஸ்ட்டுமே அதெல்லாம் எதுவுமே ஆகலை, நல்லாயிருக்கு. நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் இந்த ஸ்கர்ட்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம் ரூஃபில். ஸோ இது வந்து மிஷிபிஷியில் ஈவோ ஓஷன்ஸில் வரும். ஸோ அதே மாதிரி இதுலையுமே பண்ணியிருக்கோம். சைடில் ஸ்கர்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து எந்த ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸும் தட்டாது. ஸோ ஏன்னா வண்டி ஹைட்டு தான், ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. பெட்ரோல் டேங்க் இங்கே வந்துடுது உங்களுக்கு. ரியரில் இப்போ பார்க்கலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா ரியரில் தான் மெயின் ஒர்க்கே நாங்கள் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து ஹீவோவோட டிக்கி வந்து நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம். இதில் வந்து ஹீவோ மாதிரி வராது. நீங்கள் வந்து நான் அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறது வண்டி பிஃபோர் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்றத இது நம்ம ஹேண்ட்மேட்லேயே வந்து ஹீவோட டிக்கியை வந்து நம்ம பண்ணி இதுக்கு போட்டிருக்கோம். ஸோ இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. ரொம்ப நல்லா ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நம்ம வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பேட்ஜிங் வந்து லோகோ போட்டிருக்கோம். இது ஒரிஜினல் மிஷிபிஷியோட லோகோ. இது ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடையாது, ஓய் நான் சொல்கிறது, அதாவது நமக்கு இது ஓயிலே வாங்கி போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்பாய்லருமே வந்து நம்ம ஹேண்ட்மேடில் பண்ணது தான், பண்ணி போட்டிருக்கோம். இதுலேயே ஒரு ஸ்கர்ட் மாதிரி வந்து இங்கே ஒரு ஸ்கர்ட்ஸ் வருது, 2 ஸ்கர்ட்ஸ் வருது இதுலேயே. இங்கே வந்து ஒரு லிப்ஸ் போட்டிருக்கோம். இங்கே இந்த லென்ஸ் இந்த டேஞ்சர் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் லைட் பார்த்தீங்கன்னா இதே தான் வந்து உங்களுக்கு எல்லா மற்ற வேர்ல்டு ஃபுல்லாகவே இருந்தது. நான் சொன்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு சேஞ்சஸும் கிடையாது. இன்ஜின்ஸில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் டீடோன் பண்ணியோ இன்ஜினை சேஞ்ச் பண்ணி இண்டிகாவுக்கு ஸ்பெஷலாக பண்ணியோ நான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கீ பாருங்கள், இன்றைக்குள்ள லேட்டஸ்ட் கீ மாதிரி நாங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணியிருக்கோம். சரி வாங்க நம்ம டிக்கி பார்க்கலாம். டிக்கியில் நல்லா ஃபுல்லாக திங்ஸ் இருக்குது, அதனால் நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நல்ல ஒரு ஸ்பேசஸான டிக்கி தான் இது. நல்லா ஹெவியும் கூட, நல்லா ஹெவியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த சிடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் பண்ணியிருக்கோம். HSK ஓடுது. வாங்க நம்ம அதை சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டிரைவிங் கொண்டு வந்திருக்கோம் வண்டியை. நம்ம எக்ஸ்டீரியர் இன்டீரியர் இன்ஜின் ஸ்பெக்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் டிரைவ் பண்ணி எப்படி இருக்குது நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அதனால் டிரைவிங் கொண்டு வந்திருக்கோம். வண்டியை வந்து இதை ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நல்லாவே நாய்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ரம்பிளான ஒரு மைல்டான நாய்ஸு. எனக்கு வந்து இந்த வண்டி ரொம்ப பிடிச்சது லைட்டரான ஸ்டேரிங் தான். இன்னைக்குள்ள எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் மாதிரி அவ்வளோ லைட்டாக இருக்குது. ஏன்னா இதோட இந்த ஸ்டேரிங்கோட வீல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தா இது ஒரு மோமோஸ் வீலு. ரேலியில் என்ன யூஸ் பண்ணாங்க, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் ரேலியில் என்ன யூஸ் பண்ணாங்களோ சேம் ஸ்டேரிங் வீல் தான் இது. இது வந்து ஒரு யூனிக்கான விஷயம் இந்த வண்டியில், ரொம்பவே ஜெம்மான விஷயம் இது. பாருங்கள், இந்த மாதிரி விஷயம்லாம் எந்த வண்டியிலுமே இருக்காது. அதனால தான் மிஷிபிஷி வந்து ஒரு ஐகானிக்கான ஒரு கம்பெனி. அது லைட்டரான கிளச் தான் இருக்குது எனக்கு. அதே மாதிரி ஸ்போர்ட்டியரான பெடல்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் பெடல் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லா இருக்குது. ரெஸ்ட் பெடலுமே நான் சொன்ன மாதிரி ரொம்பவே நல்லா எனக்கு யூஸ் ஆகுது. ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லாகவும். ஏன்னா நீங்கள் பவராக ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வண்டி வந்து உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப வந்து உங்களுக்கு டிஸ்டர்பலாக இருக்காது. கார்னரிங் பண்ணுறதோ மற்ற விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸி தான் இதில். ஒரு கட்டடிச்சு ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு ஹேண்டில் பாருங்கள், நான் ஒரு சிங்கிள் ஹேண்டில் ட்ரைவ் பண்ணுறேன். ரொம்ப அஜைலாக ரொம்ப நல்லா இருக்குது வண்டி. அதே மாதிரி மீட்டர் பார்த்தீங்கன்னா, ஸ்பீடோ மீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த
ஒரு ஸ்போர்ட்டி நேச்சரான ஃபீல் கொடுக்குது. ஏன்னா வந்து இந்த மீட்ரு பார்த்தீங்கன்னா ஆர்பி மீட்ரு, சென்டரில் வந்து உங்களுக்கு ஸ்பீடோ மீட்ரு, அப்புறம் வந்து ஹீட் ரெடியூஸ் பண்ணுறது அந்த மீட்டர்ஸ், அப்புறம் ஃபியூல் கேஜ், இதெல்லாமே இதில் வந்துடுது. சென்டரில் வந்து சின்னதாக வந்து ஒரு கன்சோலை வந்து டிஜிட்டில் இருக்குது, ட்ரிப் மீட்டரும் அப்புறம் உங்களுக்கு ஓடோ மீட்டரும் இருக்குது. வண்டி வந்து டோட்டலாக ரன் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா 51,000 தான் ரன் ஆகிருக்கு வண்டி. இது ஆக்சுவலாக வந்து இது ஒரு செகண்டில் நான் வாங்கி நம்ம ரெடி பண்ணது வண்டி. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த் தான் ஆகுது. வண்டி எடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வண்டி ஆக்சுவலாக நம்ம எடுத்து வாங்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது ஈவோவாக கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே இதில் பாருங்கள், இது எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த மீட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங்கில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷனுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், டயர்ஸ் பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. ஹேண்ட்லிங்குமே நல்லா இருக்குது. நான் ரொம்ப வேகமாக ஓட்டலை, ஜஸ்ட் ஒரு 60 போயிட்டுருக்கேன், 60-70 போயிட்டுருக்கேன். நல்லா இருக்குது. ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளஷராக இருக்குது. வண்டி வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது எனக்கு. வண்டி வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ நான் ஒரு பிராண்ட் நியூ கார் ஏதோ ஒரு பிராண்ட் ஓட்டணும்னு வச்சுக்கோ, இப்போ உள்ள பிராண்ட்ஸ் நான் ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் இந்த ஓல்டர் கார்ஸில் இந்த லோயஸ்ட் லேங்கில் உள்ள கார்ஸ் பார்த்தீங்கன்னா மிஷிபிசி ஆகட்டும், உங்களுக்கு சுசுக்கியில் வந்து பழைய ஓல்டு கார்ஸ், அப்புறம் ஹோண்டா சிட்டி, இதெல்லாம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஏன் சொல்கிறீங்கன்னா லோயஸ்ட் லேங்கில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் ஃபுல்லாக உங்ககிட்ட இருக்கும். உங்கள் ஸ்டியரிங்கில் வந்து ஹேண்ட்லிங் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் வந்து இந்த ஓல்டர் கார்ஸில் உள்ள அந்த ஜேடிஎம்ல வந்து ஒரு ப்ளஸ் வந்து ஹேண்ட்லிங், ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்க, எனக்கு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த வண்டி ஓட்டும் போது. ஏன்னா என்கிட்ட பவரும் இருக்குது, என்னால் ஒரு ஓவர்டேக் அடிக்க முடியுமா, எதுவுமே நான் ஃபீல் பண்ண வேண்டியது. நான் ஈஸியாக ஓவர்டேக் அடிக்க முடியும். என்னால் ஹேண்ட்லிங் எந்த ஒரு கேப்பில் எனக்கு கஜையில் கட் பண்ண முடியும். ஸோ கிளட்ச் அண்ட் பிரேக்ஸ் வந்து நல்லா இருக்குது. பிரேக்மே புது பேட்ஸ் போட்டிருக்கோம். இது ஆல் வீல் பிரேக்ஸ் இது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ஜின் தகுந்தா போல பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான். பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உங்களுக்கு இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இருக்க மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆல் வீல் டிரைவ் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நாங்கள் வந்து பிரேக் பேட்ஸ்லாம் மாற்றி அதை என்னென்ன பண்ண முடியுமோ அதை லெவல் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ நல்லா இருக்குது. பிரேக்கிங் நல்லா இருக்குது. கிளச்சுமே லைட்டர் சைட் தான். ஆக்சிலேட்டருமே வந்து கொடுத்த உடனே ரெஸ்பான்ஸ் வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஏன்னா நீங்கள் எக்ஸாஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பவர் அவுட்புட் வந்து நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெசனேட்டர் டில் பண்ணிடுவீங்க. ரெசனேட்டர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த அடப்பு இருக்க மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு லோயஸ்ட் லேங்கில் போகும்போதும் சரி, ஒரு ஆக்சிலேட்டர் பண்ணி அந்த குயிக் ரெஸ்பான்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டம்ல நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதோட கியர் நாப் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக நான் லேன்சர்லேயும் சொல்லியிருந்தேன், என்னோட லேன்சர்லையுமே அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் சேஞ்சஸ் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட கியர் சேஞ்சஸ் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான பாக்ஸு. அதில் வந்து உங்களுக்கு கியர் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அது போய் அந்த கியரில் உட்காரது வந்து உங்களுக்கு தெரியணும். சில கார்ஸில் தெரியாது, ஒரு மாதிரி ரப்பரியாக தான் இருக்கும். பட் ஆனால் இதில் பாருங்கள், இப்போ நான் 4th கியரில் இருக்கேன், நான் 5th கியரில் போகிறது பாருங்கள், எனக்கு ரொம்ப ஈஸியாக விழுகுது. இத்தனை வருஷம் ஆகிக்குமே வந்து இந்த வண்டி வந்து கியர் பாக்ஸ் நல்லா இருக்குது. கியரோட ஷிஃப்டிங்குமே நமக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நல்லா இருக்கு. இது சைட் மிரர்ஸ்மே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒய்டான சைட் மிரர்ஸ் தான். பிளைண்ட் ஸ்பாட் எதுவும் கிரியேட் பண்ணலை. எனக்கு நல்லாவே எனக்கு ஃபீல் ஆகுது. சைட் மிரர்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த ஃப்ளோர் லைட்டுமே நம்ம வந்து கீழே பண்ணியிருக்கோம். ஃப்ளோர்ஸுமே அது ஒரு வண்டி சுத்தமே நம்ம பண்ணியிருக்கோம். ஃப்ளோருமே நான் பண்ணியிருக்கேன். வண்டியில் இப்போ பக்கத்தில் இருக்கிற அது தெரியாது, மார்னிங் பண்ணுறதுலாம் அது உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் இது இன்டீரியர் பாருங்கள், இன்டீரியரில் தெரியுது லைட்டு நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏசி வந்து மொத்தம் 10 ஸ்டெப்ஸ் வரும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 ஸ்டெப்ஸ் 5 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். இல்லை 10 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஏசியில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் தான் இது. இப்போ நம்ம அந்த மாடிஃபிகேஷன் அந்த விஷயத்துக்கு வருவோம். ப்ளஸ் வந்து இந்த வண்டியை ஓன் பண்ணலாமா அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம வருவோம். எந்த வண்டியாக ஆகட்டுமே இருக்கட்டும், நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷனாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இப்போ கிரிட்டா இருக்குது, ஒரு ஸ்விஃப்ட் இருக்குன்னா கூட நீங்கள் வந்து அந்த வண்டி நல்லா இருந்தாலும் எடுப்பீங்க, நல்லா இல்லாமல் எடுக்க மாட்டீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஓல்டர் வெஹிக்கிள்ஸில் கொஞ்சம் என்ன பார்க்கணும்னா வண்டி வந்து நல்லா இருக்கா, அப்யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதே மாதிரி வந்து வண்டி வந்து ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எடுக்கிற பட்ஜெட்டுக்கும் ப்ளஸ் வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்க பட்ஜெட்டுக்கும் ப்ளஸ் வந்து ஒரு 1 lakh வந்து டிஃபரன்ஷியேஷன் நீங்கள் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு 2 lakhs ஒரு கார் எடுக்கிறீங்க, நான் 2 lakhs ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 lakh நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஏன்னா செகண்ட் ஹேண்ட் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்ணாத எக்ஸ்பென்ஸ் நிறையா வரும். ஸோ அதனால நான் சொன்னேன். ஸோ இப்போ நான் இந்த வண்டி நாங்கள்
ஆல்மோஸ்ட் ஒரு 3 lakhs ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் பெயிண்டிங் ஜாப்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் வண்டி எடுத்தது வந்து ஒரு 3 lakhs, ஸ்பெண்ட் பண்ணது ஒரு 3 lakhs, 6 lakhs வந்து 6 lakhsல 2 லிட்டர் பெட்ரோல் ஒரு ஸ்போர்ட்டிவான வெர்ஷன் இது. ஸோ வந்து இது ஒரு யூனிக்கான விஷயம் தானே. நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ரெடி பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி மற்ற இப்போ நீங்கள் ஸ்கோடால லாராவாகட்டும், அக்டாவியா, இதெல்லாம் இருக்கு. இப்போ நம்ம வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் உள்ள போனாலுமே இது இன்ஜின் செக்மெண்ட் தானே இருக்க போது. நம்ம இதோட காஸ்ட் கம்மியான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஜேடிஎம் கார் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து இது பட்ஜெட் ஓரியன்டான கார்ஸ் மாதிரி இல்லாமல் நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு பிடிச்ச காரா இருக்கான்னு பார்த்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறது மச் பெட்டர். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரே கேட்டகரியான கார்ஸ் தான் நீங்க ரெடி பண்றீங்க. ஒரே மாதிரி கார்ஸ், ஹோண்டா கார்ஸ் ஏதாவது பண்ணீங்கன்னா ஹோண்டா கார்ஸ் போறீங்க, இல்லை பிஎம் போறீங்கன்னா அதுக்கு பதிலாக வந்து நீங்க மிஷிபிஷி போகலாம், ஸ்கோடா போகலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நீங்க VW மட்டும் தான் நீங்க நிறைய பேர் வந்து போலோ பண்ணுவீங்க. VW வந்து வேர்டஸ் மாதிரி பண்றீங்க. VW ஸ்கோடால வந்து அக்டாவியா பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வேர்டஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால சொல்றேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஹைவேல இருக்கோம். ஒரு சின்னதாக ஒரு புஷ் பண்ணி பார்க்கலாம். வீட்டில் ஜூம் பண்ண இதுதான் எனக்கு ஹையர் ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்டியரிங் வந்து ரொம்பவே லைட்டர் ஆகுது. ஆல்ரெடி ரொம்ப லைட்டா தான் இருக்கு. இன்னும் ஹையர் ஸ்பீட்ல போக போக வந்து உங்களுக்கு ஒரு லைட்டரான வெர்ஷன் தான் இது ஃபீல் ஆகுது. இது ஹைட்ராலிக் கிடையாது, இது வந்து ஒரு பவர் ஸ்டியரிங் யூனிட். இது நல்லா இருக்கு. இது வந்து ஈஸிலி நான் ரொம்பவே புஷ்லாம் பண்ணல, ரொம்ப ஈஸியாவே வந்து ஒரு ஸ்போர்ட் கியர் அந்த ஈஸியாவே வந்து ஒரு 100+ கிராஸ் ஆயிடுச்சு. இது இப்போ நான் புஷ்ஷே பண்ணல, அந்த ஒரு புஷ் பண்ணாத போதே இவ்வளோ வேகமாக போகுது. நல்லா புஷ் பண்ணி நான் டியூன் பண்ணல. இது டியூன் கிடையாது, நான் டியூன் தான். இது டியூன் பண்ணாத போது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டாக் பவர்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதுதான் சொன்னேன், நம்ம அந்த ஹீவோட வெர்ஷன் தான் இந்தியாவுக்குமே லான்ச் பண்ணது. ஸோ இன்ஜின் ஸ்பெக்ஸை வந்து அவங்க டவுன் டியூன் பண்ணி இன்ஜினை வந்து சில சேஞ்சஸ் பண்ணி தான் அவங்க இந்தியாவுக்கு விட்டுருக்காங்க. சில விஷயம் நம்ம மாற்றினாலுமே நம்மளோட இந்த பவரை வந்து நம்ம நல்லாவே எடுக்கலாம் இந்த வண்டியில். இந்த வண்டியை நீங்கள் செகண்ட் ஹேண்டில் ஓன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல மெக்கானிக் வச்சு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஓன் பண்ணுறது மச் பெட்டரு. பார்ட்ஸ்மே எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஜேடிஎம் கார், நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான கார் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ் மட்டும் நீங்கள் வந்து ஒரு மைண்டில் வச்சுக்கணும். ஆனால் ஸ்டாக்காக இருக்கும்போது வண்டி ஸ்டாக்கில் இருக்கும்போது ஒரு 10-13 தான் கிடைக்குமே. ஸோ டியூன்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இது வந்து ஒரு மைலேஜ் ஓரியன்டான கார் கிடையாது. இது பியூர்லி டிரைவர் ஓரியன்டான கார் தான். இது டிரைவ் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குன்றது தான் ஒரு காரோட வந்து நேச்சர். சரி, ஓகே, நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். எங்களோட சேனல் வந்து ஒரு புது சேனல். ஆக்சுவலாக வந்து ஜிடி ஆட்டோமோட்டிவ்ஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் நிறைய கார் பீப்பிளில் இதில் கனெக்டில் இருக்கோம். எங்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தேவை. எங்களுக்கு எங்கள் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் ரேரான கார்ஸ் எல்லாம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட நான் சேர்க்குறேன். அதே மாதிரி ஏதாவது ஹெல்ப்னாலும் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம், டிஎம் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தரோம். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங். தேங்க்யூ.